ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கர் உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து சிம்பிளாக வீடியோ மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணும்போது உங்கள் ஆட் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது. உங்கள் ஆப் எல்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பர்சன்ட் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி 2% லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ இருக்கும். அது பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஒரு சிங்கிள் ஃபாண்டாக யூஸ் பண்ணி வந்து புக் ஆப்ஷன் வந்து லிரிக்கல் வந்து டைப் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா மியூசிக் லேயர் மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். இந்த இமேஜ் லேயர் தான் நீங்கள் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்க ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 5:0:11 வந்து போயிடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து இருங்க நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரெசன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ ஃபஸ்ட் ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகே, ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. பிக் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் பார்த்தா 3 டாட் சர்க்கிளுக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஷீட் வந்து ஓப்பன் அந்த ஷீட்டில் வந்து ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி சொல்ல ஆப்ஷன் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் ஃபிஃப்த்தில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்கலுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த எண்டு வரையும் மூவ் பண்ணி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே லேயர் சூஸ் பண்ணி எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய் இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து டெட்லைட் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ மேலே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அதே சேம் நீங்கள் ஆட் பண்ண எஃபெக்ட்டில் இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் வந்து போய்ட்டு இது மாதிரி வந்து பிளெண்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேயருக்கான பிளெண்டிங் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேலே அந்த டெம்ப்ளேட் வந்து ஆன் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 5:11 வந்து போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எதுவோ ஒன்ஸ் அந்த பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணி அந்த பிக் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் பார்த்தா 3 டாட் சர்க்கிள் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸில் செட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்ட் சென்டர் அளவுக்கு செட் பண்ணி நெக்ஸ்ட் யாரும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பார்த்தா 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 கட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, நம்ம வந்து பிக்கை நான் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து யூஸ் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் பார்த்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த கேரை பார்த்துல ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு ஷீட் வந்து ஓப்பன் அந்த ஷீட்டில் பார்த்தா ஃபோர்த்தை பார்த்தா காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த லேயர் வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் லைன் பார்த்தா 5:27 இப்போ இந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து போங்க. போயிட்டு கீழே பார்த்தா பேசன் சைடு சொல்லிட்டு ஸ்மாலாக யாராவது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த கலர் இந்த பக்கெட் ஆப்ஷனும் இந்த டைம் ஸ்பீடு ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணி லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி தான். ஆனால் 1 லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற லாஸ்ட் இருக்கிற எல்லா லேயருமே நான் வந்து செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு சைடில் பாருங்கள் ஒரு கண்ணகர் மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணாமல் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு லேயரை மேலே கிளிக் வந்து பண்ணினா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லேயர் சூஸ் ஆகிட்டு முடிச்சோடனே நெக்ஸ்ட் அதே நான் ஃபஸ்ட்டு நம்ம லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண பேசன் சைடு ஸ்மால் லேயரை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைம் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் வந்து லேயர் ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெட் சைட் பார்த்தா 3 டாட் சர்க்கிள் அதை கிளிக் வந்து பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை செட் பண்ணிங்க. சம்டைம்ஸ் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இமேஜ் வந்து ரொம்ப இது மாதிரி மைனஸில் வந்து போகும். அதை நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா சிம்பிளாக அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா ரைட் சைடில் பார்த்தா சரிக்கும் லேயர் பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் வந்து பண்ணிங்க.
கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதை மாதிரி சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.